காமெடி ஸ்டார் தான் இன்னைக்கு தமிழ்நாடு அப்படின்றது. இதை எப்படி பார்க்குறீங்க? அரசியல்லாம் என்ன என்று தெரியாத இளைஞர்களுக்கு விஜய் தான் அரசியல்வாதியே தெரியல. இதுதான் அரசியல்வாதிக்கான தகுதி. புஷிக்கு கோடி கோடியாக கொடுக்குறான்றான். ராஜ்மோகன் புஷி 2 பேரும் இவர்களை தவிர விஜயை யாரும் அணுக முடியாதபடி ஒரு வளையம் உருவாக்கப்பட்டு, இந்த ராஜ்மோகன் பழைய சன் டிவி ஆங்கர், ராஜ் டிவி ஆங்கர், இந்த ஆங்கரு இப்போ புஷியினுடைய அடிமை, நிரந்தர அடிமை. தாவேகா என்ற கட்சி வெற்றி பெற்று விட்டால் நீங்கள் சொன்ன மாதிரி மற்றவங்க விமர்சனம் வைக்கிற மாதிரி வீடு வீடாக சென்று உங்களை நான் வந்து சந்திப்பேன் அப்படின்றார். இதெல்லாம் பல சீமா இப்படி தான் சொன்னார், வைகோ இப்படித்தான் சொன்னார், ராமதாஸ் இப்படித்தான் சொன்னார், இத்தனை தலைவர்கள் இப்படித்தான் சொன்னாங்க. மக்கள் தூக்கி எரிஞ்சிட்டான். வசனம் பேசுகிற பல அரசியலை பார்த்தாச்சு. கருணாநிதி பேசாத வசனமா, அண்ணா பேசாத வசனமா? தமிழ்நாடு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக பேசுகிறார் விஜய். அப்படியா இருக்குமா தமிழ்நாடு? இல்லைங்க, இவருக்கு எழுதி கொடுத்ததை பேசுகிறாரு. தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. பிரதான கொள்கை தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு. பேச சொல்லுங்களேன் பார்ப்போம். உனக்கு ஆண்மை இருந்தால், தெம்பும் திராணி இருந்தால் மதுவை ஒழிச்சே தீருவேன். நீ சொல்லு, நீ தலைவனுக்கான தகுதி அப்போ தான் உனக்கு வந்துருக்கு. சினிமாக்காரன் என்ன பண்ணுவான்? சினிமா 3 மணி நேரத்தில் முடிகிறதுக்குள்ளே முதலமைச்சர் ஆயிடுவான், பிரதமர் ஆயிடுவான், பண்ணையார் ஆயிடுவான், பரதேசியா. அதே போல தான் அந்த விஜயினுடைய கருத்து. வணக்கம். வணக்கம். வேலூரில் இன்னைக்கு விஜயோட பிரச்சாரம் காரசாரமாக பேசியிருக்காரு. ஒத்தைக்கு ஒத்த கூப்பிட்டுருக்கா ஸ்டாலின். உனக்கும் எனக்கு தான் போட்டி, நடுவில் ஏன் நீ டெல்லியை இழுத்துக்கிற? என்ன தான் பேசுகிறாரு, என்ன தான் நடக்குது? இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கத்தில் காங்கிரஸ் முதலமைச்சர்களை, தலைவர்களை, கம்யூனிஸ்ட் தலைவர்களை தாண்டி 67க்கு பிறகு, அண்ணாவுடைய அரசியலுக்கு பிறகு தகுதியான தலைவர்களை தமிழ்நாட்டில் தோன்றவில்லை, எம்ஜிஆரை தவிர. நீங்கள் கருணாநிதி, ஜெயலலிதா, ஓபிஎஸ், இபிஎஸ், இந்த பட்டியலில் அதே போல் ராமதாஸ், விஜயகாந்த், சீமான், இப்படி இந்த பட்டியல் எடுத்துக்கொண்டால் கம்யூனிஸ்டுடைய தியாக வாழ்க்கை, திராவிட இயக்க தலைவர் பெரியார் காலத்தில் வாழ்ந்த தியாக பெருவாழ்வு, இந்த 67க்கு பிறகு அந்த அரசியலே மக்களிடம் போய் சேரவில்லை. அதனுடைய விளைவு தான் விஜய் பெரிய தலைவராக தெரிந்தார், விஜயகாந்த் பெரிய தலைவராக தெரிந்தார், ஜெயலலிதா பெரிய தலைவராக தெரிந்தார். இந்த அரசியலுக்கும் அந்த அரசியலுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். ஸ்டாலின் ஒரு பெரிய தலைவரே அல்ல, அந்த இயக்கம் ஒரு பெரிய இடைவெளி. கருணாநிதியுடைய மறைவு, அந்த இடத்தில் அமர வைக்கப்பட்டார். கம்யூனிஸ்டுகளைப் போல குண்டடிப்பட்டு தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து, ஆங்கிலேயன் காலத்திலும் துப்பாக்கி குண்டுக்கு பதில் சொல்லணும். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகும் நேரு உடைய ஆட்சியில் கம்யூனிஸ்டுகள் ஒழிக்கப்பட வேண்டும். தலைமறைவு ஆங்கிலேயன் காலத்தை விட சங்கரையா போன்ற தலைவர்கள், நல்லகண்ணு போன்ற தலைவர்கள்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே தலைமறைவு, துப்பாக்கி குண்டுக்கு பயந்து. இது போன்ற அரசியல் தான் மக்களுக்கான அரசியல். இந்த அரசியல் இந்த இளைஞர்களிடமோ, இந்த பெரியாருடைய தியாக அரசியல், பெரியார் நீங்கள் இந்திய அரசியல் சட்டத்தை எதிர்த்ததற்காக ராஜாஜி முதலமைச்சராக இருந்த பொழுது பெல்காம் சிறையில் அடைக்கப்பட்டார். பெல்காம் சிறை அடக்க முடியாத குற்றவாளிகளை எல்லாம் நீங்கள் சுண்ணாம்பு கல்லிலே கட்டப்பட்டு உடல் வெந்து புண்ணாகி அங்கே மரணம் அடைகிற சிறைச்சாலை, அந்த சிறைச்சாலையில் பெரியாரை அடைத்து வைத்தார். ராஜாஜியிடம் கேட்கப்பட்ட கேள்வி, பெரியார் உங்களுடைய நண்பர், அவரை பெல்காம் சுண்ணாம்புக்கல்லால் ஆங்கிலேயர்களால் அடக்கப்பட முடியாத குற்றவாளிகளை அடைத்து வைக்கிற சிறையில் அடைத்து வைத்திருக்கின்ற கேட்கும் பொழுது அவர் குழு என்று இருப்பார்னு நக்கலாக சொன்னார். இதுதான் அரசியல். கேரவன் வேனில் வந்து 20 நிமிடம் இறங்கி பேசுவதல்ல அரசியல். அப்போது தியாக பெருவாழ்வு வாழ்ந்த கம்யூனிஸ்ட் தலைவர்களைப் போல, சோசலிச தலைவர்களைப் போல, நீதி கட்சி தலைவர்களைப் போல, திராவிட இயக்க தலைவர்களைப் போல, இந்த அண்ணாதுரைக்கு பிறகு, அண்ணாதுரை, கருணாநிதி, ஜெயலலிதா இவர்களுக்கு பிறகு எம்ஜிஆர் ஒருவர் கோடிகளை குவிக்கலை, சொத்துக்களை சேர்க்கலை, உல்லாசமாக வாழலை.
சம்பாரிச்சது பூரா அந்த திராவிட இயக்கத்தை கழிச்சார். அப்போ அவரை நம்ம இந்த பட்டியல் எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த தலைவர்களெல்லாம் போலி தலைவர்கள். ராமதாஸ் எடுத்துக்கங்க, அத்தனை வைகோவெல்லாம் மக்கள் 1% ஓட்டுக்கு வந்துருச்சுன்னா மக்களிடமிருந்து அவர் அந்நியப்பட்டு போய் விட்டாருன்னு தான் எடுத்துக்கணும். சீமானை போல நரம்பு முறுக்கேற பேசுவார். இதெல்லாமே போலி தலைவர்கள். இவர்களுக்குடைய நோக்கம் இன்றைக்கி பார்த்தா பல ஆயிரம் கோடி அவருடைய சொத்து குவிந்து கிடக்கு. கண்டிப்பாக கிட்டத்தட்ட விஜயோட பேச்சு வந்து இன்றைக்கி தமிழ்நாடு இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற இடத்துக்கு சொல்கிறீங்க. அது இருந்தது ஒரு காலகட்டத்தில். அது காமராஜர் காலம், அண்ணா காலம்னு சொல்கிறாரு. இன்றைக்கி வந்து காமெடி ஸ்டார் தான் இன்றைக்கி தமிழ்நாடு அப்படின்றாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த அரசியல்லாம் என்ன என்று தெரியாத இளைஞர்களுக்கு விஜய் தான் அரசியல்வாதியே தெரியல. நீங்கள் இந்த திராவிட இயக்கங்களும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களோ சோசியலிச இயக்கங்களோ நக்சல்பாரி இயக்கங்களோ அரசியல் தியாக பெருவாழ்வு என்றால் என்ன, இதை எங்கே கொண்டு போகல? கடைக்கூடி தொண்டனுக்கு கொண்டு போகல. ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இத்தனைக்குமான ஒரு முதலமைச்சர். ஓமந்தூரர் நீங்கள் அந்த திண்டிவனத்துலேருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் இருக்குது. திண்டிவனம் டிபியில் வந்து தங்குகிற பொழுது அங்கே இவருடைய ஓட்டுநர், முதலமைச்சருடைய ஓட்டுநர் ஒரு பலாப்பழத்தை அந்த அங்கே இருக்கிற அந்த கெஸ்ட் ஹவுஸ் செக்யூரிட்டி இவருக்கு கொடுக்குறான். அதை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் அறுத்து குழந்தைகளுக்கு கொடுக்குறாரு. எங்கள் முதலமைச்சர் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுக்குறாரு. இது ஏதுன்னு கேட்குறாரு. ஐயா, நம்ம கெஸ்ட் ஹவுஸில் பழுத்து கிடந்தது. எங்கே? திண்டிவனம் கெஸ்ட் ஹவுஸில் பழுத்து கிடந்தது ஐயா, அதை எடுத்துகிட்டு வந்தாங்கிறாரு. சஸ்பெண்ட் பண்ண அவனை. 3 ரூபாயை கொண்டு போய் அரசு பலாப்பழத்தை திருடி விட்டாய். யார் சொன்னது? தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திராவுக்குமான முதலமைச்சராக இருந்த ஓமந்தூரார் சொன்னது. 3 ரூபாய் பலாப்பழம் திருடிட்டாயா என்னுடைய கார் டிரைவர், அவனை சஸ்பெண்ட் பண்ண. அவனை 3 ரூபாயை கொண்டு போய் நீங்கள் அப்போ அரசு கருவூலத்தில் 3 ரூபா கட்டிவிட்டு ஏதோ 50 பைசா அபராத கட்டிவிட்டு அந்த ரசீதை கொண்டு வந்து கொடுத்த பிறகு அவரை வேலைக்கு வைத்து கொண்டான். இதுதாயா தியாக பெருவாழ்வு? இதுதான் அரசியல்வாதிக்கான தகுதி. புஷ்ஷிக்கு கோடி கோடியாக கொடுக்குறான்றான். ராஜ்மோகன், புஷ்ஷி 2 பேரும் இவர்களை தவிர விஜயை யாரும் அணுக முடியாதபடி ஒரு வளையம் உருவாக்கப்பட்டிருக்கு. இதான் அரசியல். எந்த தொழிலதிபர்களும் எந்த பெரும் முதலாளிகளும் புஷ்ஷி வழியாக தான் போகணும். யாரை பார்க்க? இந்த குற்றச்சாட்டுக்கு அவர் பதிலளிச்சுக்காரு இன்னைக்கு. அதாவது நீங்கள் உங்களை சந்திப்பது நம்ம இந்த ஆண்டு இந்த வெற்றி தாவேகா என்ற கட்சி வெற்றி பெற்றுவிட்டால் நீங்கள் சொன்ன மாதிரி மற்றவங்க விமர்சனம் வைக்கிற மாதிரி வீடு வீடாக சென்று உங்களை நான் வந்து சந்திப்பேன் அப்படின்றார். இதெல்லாம் பல சீமா இப்படி தான் சொன்னார், வைகோ இப்படி தான் சொன்னார், ராமதாஸ் இப்படி தான் சொன்னார், அத்தனை தலைவர்கள் இப்படி தான் சொன்னாங்க. மக்கள் தூக்கி எரிஞ்சிட்டான். தூக்கி வசனம் பேசுகிற பல அரசியலை பார்த்தாச்சு. கருணாநிதி பேசாத வசனமா, அண்ணா பேசாத வசனமா? அதே போல் இப்போ அதை ஒட்டி விஜயும் பேசுகிறார். நீங்கள் தலைவர்கள் என்பது எங்கிருந்து வரணும்னா நீங்கள் தியாக வாழ்க்கையிலேருந்து தான் வரணும். நீங்கள் 500 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறவனெல்லாம் மக்களை பற்றி எதாவது தெரியுமா? அண்ணாவோட நிலைப்பாடில் தான் தவேக கட்சி நடக்குது. இல்லை, அண்ணா பெரியார் எல்லாம் நீங்கள் சொல்லித்தானே ஆகணும். சொல்லாமல் அப்புறம் நீங்கள் என்ன கலைப்புலி தானியம் ஆஸ்கர் ரவிச்சந்திரன் போட்டுக்க போறீங்க காமிப்பீங்க. ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அமிதாப் பச்சனையும் சிரஞ்சீவியை போட்டு பாடுறீங்க, மக்கள் வாக்கு கேட்பீங்க. வாக்கு கேட்பு. இப்போ திமுக மாதிரி தான். திமுக பெரியாரை வைத்துக்கொண்டு பெரியாருக்கு எதிராக இப்போ பாஜகவோடு கொஞ்சம் குழாவுது இல்லையா? அதே போல தான் விஜயை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து விட வேண்டும். அதுதான் அவருடைய நோக்கம். அதற்கு இந்த மக்களை எப்படியாவது ஏமாற்ற வேண்டும், மக்களை அனுதாபத்தை பெற வேண்டும். இந்த மக்கள் இப்போவே 234 தொகுதிகள்லையும் டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறான், ஹாட் பாக்ஸ் கொடுக்குறான், அண்டா குண்டாலாம் கொடுக்குறான். கோடி ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குறான் சார். அப்போ இந்த மக்களை எவ்வளவு ஏமாளி நினச்சிட்டு இருக்கான் பாருங்க. எனக்கு தெரிந்து எல்லார் வீடுகளுக்கும் 5 இது வந்துருச்சு. எது? ஹாட் பாக்ஸு, டிஃபன் பாக்ஸு, குக்கர் வந்து சேர்ந்துருச்சு. அப்போ இந்த மக்கள் மலிவான பிளாஸ்டிக் பொருள்களுக்கு, ஈயப்பித்தாள பொருள்களுக்கு விலை போய் விடுவான்னு நினைக்கிறான். ஏன் அவன் வீட்டில் குக்கர் வாங்க தெரியாதா? ஹாட் பாக்ஸ் வாங்க தெரியாதா? அத்தனை பேரும் கொடுக்குறான் சார்.
அப்போது இந்த அளவுகோலே போதும். தமிழ்நாடு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக பேசுகிறார் விஜய். அப்படியா இருக்குமா தமிழ்நாடு? இல்லைங்க, இவருக்கு எழுதி கொடுத்ததை பேசுகிறாரு. தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் நீங்கள் பிரதான கொள்கை தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு பேச சொல்லுங்களேன் பார்ப்போம். உனக்கு ஆண்மை இருந்தால், தெம்பும் திராணி இருந்தால் மதுவை ஒழிச்சே தீருவேன் நீ சொல்லு. நீ தலைவனுக்கான தகுதி அப்போ தான் உனக்கு வந்துருக்கு. அனைவருக்கும் இலவச கல்வி, கல்வி கொள்ளையர்களை ஒழித்து அனைத்து கல்வி நிறுவனங்களையும் எல்கேஜிலேருந்து டாக்டரேட் வரைக்கும் இலவச கல்வி கொடுப்பேன்னு சொல்லு. நீ ஆண்மையான தலைவர். மருத்துவமனை, அத்தனை மருத்துவமனைகளும் அரசுடைமையாக்கப்படும் சொல்லு. அது இதுதாங்க அடிப்படை கொள்கை. காவிரி நதிநீர் பிரச்சனை, எத்தனை லட்சம் பேர் அகதியாக சாகுறான். முல்லை பெரியாரில் எத்தனை தமிழ மலையாளிகளால் தாக்கப்படுகிறான். இந்த பக்கம் பாலாறுக்கு வத்தியே போச்சு. கனிம வள கொள்ளையர்களை கைது செய்வேன், சிறையில் இடுவேன்னு சொல்லு. அதெல்லாம் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய வளம் தினம் கொள்ள போகுது. தமிழ்நாட்டினுடைய கல்வி நிறுவனங்கள் அத்தனையும் சமூக விரோதிகளால் உருவாக்கப்படுகிறது. தமிழ்நாட்டு அரசியலில் விமர்சிக்க பல எதையுமே சொல்றது இல்லையா? நீங்க நீதிமன்றமே 1000 கோடி திட்டிருக்காரு நேரு. சென்னை மாநகராட்சி கமிஷனர் மதுசூதன் ரெட்டி பல 1000 கோடி திட்டிருக்கார். பிரகாஷ் ஐஏஎஸ் பல 1000 கோடி. கார்த்திகேயன் ஐஏஎஸ், சந்திரசேகர் ஐஏஎஸ், இதெல்லாம் பல 1000 கோடி திட்டிருக்கான். எவனாவது ஒரு அதிகாரி பற்றி சொல்லு. மக்களுடைய வரிப்பணம் தாயா. பிரவீன்குமார் ஐஏஎஸ், இப்படி பல பேர் மக்கள். நீங்கள் அரசியல்வாதிக்கு அப்படியே 1000 கோடி வாங்கி கொடுத்துட்டு 100 கோடி கமிஷன் அடிச்சுக்கிறது 10%. இதெல்லாம் பிரச்சனைகள் இவ்வளோ இருக்கு. ஒரு ஸ்டாலினை மட்டும் குறியிட்டு பேசுறாரு. இவரே ஸ்டாலின் அளவுக்கு முதலமைச்சர் ரேஞ்சுக்கு வந்துட்டார். வந்திருக்காரா இல்லை வந்திருக்காரா? சினிமாக்காரன் என்ன பண்ணுவான்? ஒரு சினிமா 3 மணி நேரத்தில் முடிகிறதுக்குள்ளே முதலமைச்சர் ஆயிடுவான், பிரதமர் ஆயிடுவான், பண்ணையார் ஆயிடுவான், பரதேசியா. அதே போல தான் அந்த விஜயினுடைய கருத்து. நீங்கள் திமுக 67 ஆட்சிக்கு வந்த கட்சி, கிளைக்கழகம் வேரூண்டி நிற்கிது. எங்கே? தெரு வரைக்கும் போயிருக்கு. உனக்கு அப்படி தான் ஆள் இருக்கானா? அப்படிலாம் ஒரு அமைப்பு இருப்பதே விஜய்க்கு தெரியாது. ஒண்டி கூப்பிடுறாரு ஆதவர்ஜுனா. நீ பேப்பர் இல்லாத வா, என் தலைவனை உன்னை உட்கார வைக்கிறேன், இல்லை நேருக்கு நேர் பேசுங்க. ஆதவர்ஜுனா ஒரு கள்ளலாற்றிக்காரன், அவனுக்கு என்னங்க தெரியும்? இதை சங்கரையா நல்லகண்ணு தெரியுமா? எப்படி சங்கரையா நல்லகண்ணு வாழ்ந்தார், பெரியார் வாழ்ந்தார், ஆணைமுத்து வாழ்ந்தார், இதெல்லாம் தெரியுமா கள்ளலாற்றி அர்ஜுன் ரெட்டிக்கு? அப்போ என்னன்னா ஸ்டாலின் ஒரு இவருக்கு என்ன தைரியம் எங்கேருந்து சார்? இல்லைங்க, இவர்கள் தலைவராக இல்லை சார். நீங்கள் அந்த வீட்டு ஓனரு உண்மையாகவே அந்த செங்கல் சிமெண்ட்டு கம்பியெல்லாம் உழைச்சி வாங்கி கட்டியிருந்தான்னா அந்த கட்டடத்துக்கு பக்கம் யாரையும் நிற்க விட மாட்டான். ஏன்? அது அவருடைய ரத்தம் வியர்வை மனித சதைகளால் கட்டப்பட்ட கட்டடம். அதுதான் அரசியல். இங்கே சினிமாக்காரன் போய் தலைவனா எங்கேருந்து கூப்பிட்டு வர்றான்? சினிமா தேட்டருந்து கூப்பிட்டு வரான். அப்படி தான் கருணாநிதி, அண்ணாதுரை, சீமான் அத்தனை பேரும் இந்த கோடம்பாக்கம் கழிவறைகளிலிருந்து கழிவுகளை எடுத்து கட்டப்பட்ட இயக்கம்தான் இந்த திராவிட இயக்கம். பெரியாரை ஏமாற்றுகிறவர்கள் தான் இந்த அண்ணாதுரை கும்பல். அப்போது இந்த கழிவுகளும் களிச்சடைகளும் கோடம்பாக்கத்து களிச்சடைகளும் பெரிய தலைவர்களாக உருவாக்கியதே இந்த திராவிட இயக்கம் தான். அப்போ இந்த களிச்சடையும் அதில் பெரிய தலைவராக தெரிகிறார். இது அல்ல அரசியல். அரசியல் எங்கே இருக்குது? கம்யூனிஸ்டுகள்கிட்ட இருக்குது. அவன் தான் ஜீவா பற்றி ஏதாவது தெரியுமா? எத்தனை ஆண்டு காலம் எத்தனை காணாமல் போயிருக்காங்களே. காரணம் திமுக சேர்ந்தனால காணாமல் போயிட்டான். வேற ஒன்றுமே இல்லை. சூத்திரம் சாதாரணமாக இவ்வளோ பெரிய கட்சிகள் எல்லாம் திமுக இன்னைக்கு கையில் அடக்கி இருக்கு. விஜய் வந்து ஒண்டி கூப்பிடுறாரு. இல்லை கூப்பிடுறது அந்த தேர்தலை தாண்டுவாரா? இல்லைங்க, அதாவது நீங்கள் எப்பவுமே ஒரு பிரம்மாண்டத்தை எதிர்க்கிற பொழுதுதான் நீங்கள் பிரம்மாண்டமாக தெரிவதாக நினைத்துக் கொள்வீர்கள். ஒரு மாயை. நீங்கள் நான் திருப்பூர்லேயே பிறந்து வளர்ந்தவன், யாருக்கும் தெரியாத எனக்கு அந்த அனுபவங்கள் இருக்குது. என்னென்னா நிறைய தொழிற்சாலைகள் நிறைந்த நகரம் இது திருப்பூர்.
அப்போது இந்த கோயம்புத்தூர் கூட இந்த இந்த கூத்து இருக்காது. சிபிஐ சிபிஎம் ரெண்டும் நிறைந்த மாவட்டம். சிபிஐ எம்எல்ஏவாக இருப்பார், சிபிஎம் எம்எல்ஏவாக இருப்பார். இப்போ சிபிஐ சுப்பராயா இது 3வது முறை நாடாளுமன்ற உறுப்பினர். சிபிஎம் அங்கே எப்போவுமே தொடர்ந்து எம்எல்ஏவாக இருப்பாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான். மே தின ஊர்வலம் இங்கே ரஷ்யாவில் நடக்கிறது போல் நடக்கும். அப்போது எங்கு பார்த்தாலும் லெனின் மன்றம் இருக்குது, எங்கு பார்த்தாலும் ஸ்டாலின் மன்றம் இருக்குது, எங்கு பார்த்தாலும் மார்க்ஸ் படிப்பகம் இருக்குது. ஒரு 4 ஒரு குச்சி, ஒரு மர குட்டில், அதில் அதான் படிப்பகம். மாதம் ஒரு கூட்டம் நடக்கும். என்ன கூட்டம்? கம்யூனிஸ்ட் கூட்டம். பொருளாதாரத்தை பற்றி பேசுவார்னு ஒரு 3 குச்சி, ஒரு மெக்கா போன சாயம் போன சேப்பு சட்டை, காக்கி பேண்ட். அந்த தொண்டை என்ன பண்ணுவார்? மைக்கை பிடிச்சி அமெரிக்காவை எச்சரிக்கிறேன். எங்கே? திருப்பூர் காங்கேய ரோட்டில் கூட்டம் போட்டு யாரை எச்சரிக்கிறாரு? அமெரிக்காவை. ஜார்ஜ் புஷ்ஷை எச்சரிக்கிறேன், உலக பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைவதற்கு நீதான் காரணம், முதலாளித்துவ சமுதாயத்தை ஒழிச்சே தீருவான். எங்கே? 3 குச்சி முன்னால் 13 பேர் உட்காந்துருப்பான். ஒழிக்க முடியுமா? இதே கதை தான் விஜய். வீட்டில் பொண்டாடி பனியன் கம்பெனிக்கு போய் அது அந்த அம்மா குழந்தை ஊட்டி சோறு போட்டுட்ருக்கோம். பனியன் கம்பெனி தொழிலாளியாக இருக்கும். யார்? இந்த தோழருடைய மனைவி பனியன் கம்பெனிக்கு காலையில் வேலைக்கு போய் குழந்தை கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு இவர் ஒரு பீடி கட்டிருக்கும். ஒரு பீடி அதான் சோறு. காலையில் போனால் அந்த அம்மா சமைச்சு வச்சுட்டு போயிடும். மத்தியானம் போய் சாப்பிட்டு வந்துடுவார். இல்லைன்னா சாப்பிடாம டீயை குடிச்சிட்டு அங்கேயே படுத்துக்குவார். எங்கே? அந்த பெரியார் இது லெனின் மன்றத்தில். மாதம் ஒரு தண்ணி வரலையா ஒரு 100 பெண்களை கூடி நேராக கார்பரேஷனுக்கு ஊர்வலம் போவார். முன்னாடி கம்பீரமாக கொடியை பிடிச்சிட்டு. இதுதான். அப்போது இந்த தியாகம் என்பது அவர்களுக்கு மட்டுமே சொந்தமானது. இப்போ விஜய் என்ன பண்ணுறாருன்னா இந்த தியாகம் எல்லாம் செய்கிறதில்லை. ஆனால் நேரடியாக ஸ்டாலினை எச்சரிப்பது. அப்போது ஸ்டாலினோடு இணையாக தன்னை பார்க்கப்படுகும் என்கின்ற ஒரு நப்பாசை தவிர இதெல்லாம் உண்மை இல்லை. நீ உண்மையாக இருக்கணும்னா வேலூரில் வேலு 1,40,000 கோடி அவருடைய பிடபிள்யூ அவருக்கு தான் இருக்குது, ஹைவேஸ் அவருக்கு தான் இருக்குது. அந்த தமிழ்நாட்டினுடைய மேற்கு மண்டலத்தில் 30 சீட் அவர் தான் பொறுப்பு. ஒரு சீட்டுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு 30 கோடி ரூபா, 30 எம்எல்ஏ சீட்டுக்கு 1000 கோடி ரூபா செலவு பண்ணக்கூடிய ஆள் அந்த வேலு. அவரை எப்படி வந்தார், இப்போ எவ்வளோ 1000 கோடி இப்படி சம்பாதிச்சார், பஸ் கண்டக்டராக இருந்தவர், எப்படி இத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, எத்தனை பிடபிள்யூ, இதை பேசியிருந்தீங்கன்னா வேலூரை பற்றிக்கும். ஆனால் ஒரு ஸ்டாலின் கேள்வி கேட்குறாரு, நீங்கள் அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி, நீங்கள் வரத்துக்கு முன்னாடி, அவங்க குடும்பம் வரத்துக்கு முன்னாடி எவ்வளோ சொத்து வச்சுருந்தீங்க சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு. வாஸ்தவம் தான். நீங்கள் ஆந்திராவில் கூட்டம் போட்டு ஸ்டாலினை பேசுனா, ஆந்திராவில் ரேவந்த் ரெட்டியும் சந்திரபாபு நாயுடு தாயே பேசணும். அதுதான் அரசியல். ஸ்டாலினை மட்டும் எழுதி கொடுக்குறோம், அப்படி எழுதி கொடுக்குறான். நீங்கள் இப்போ ராஜ்மோகன் ஒரு பத்திரிகையாளர், இந்த ராஜ்மோகன் புஷி 2 பேரும் தான் இப்போ இந்த தாவேக்காவையும் விஜயும் கட்டுப்படுத்துகிறார்கள். இந்த ராஜ்மோகன் பழைய சன் டிவி ஆங்கர், ராஜ் டிவி ஆங்கர். இந்த ஆங்கரு இப்போ புஷியினுடைய அடிமை, நிரந்தர அடிமை. இப்போ எப்படி கருணாநிதிக்கு ஏற்பாடு ஆற்காடு வீராசாமி, அதே போல் இந்த ராஜ்மோகன் புஷியுடைய கண்ணசைவுக்கு ஏற்ப நடக்கிற நபர். அவர் தான் தேர்தல் பிரிவு செயலாளர், ஊடக பிரிவு செயலாளர், விஜயனுடைய தனி செயலாளர். யாரும் விஜயை அவரை தாண்டி பார்த்துடக்கூடாது. செங்கோட்டையனே புஷியை கேட்டு தான் உட்கார்றாரு, எந்திரிக்கிறாரு. அப்போ இந்த ராஜ்மோகன் விஜய் போகும்போது விஜயோடு இருப்பார், வேனில் இருப்பார். இதெல்லாம் யார் ஏற்பாடு? புஷியோட ஏற்பாடு. இது விஜயை வைத்து ஒரு பெரிய வியாபாரத்துக்கு தயாராகிறார்கள், ஒரு கோடிகளை குவிப்பதற்கு தயாராகிறார்கள். இதுதான் அங்கே உள்ள யதார்த்தம். இதை தாண்டி அரசியல் 1% கூட இல்லை. நீங்கள் 34 வயசு ராஜ்மோகனுக்கும் புஷிக்கும் அரசியல் என்பது அடிச்சுவடியே தெரியாது. எப்படியா பணம் கோடிகளை கொட்டும். திமுகவை எதிர்த்தால் நமக்கு பெரிய அரசியல் செல்வாக்கு இருக்குது. நீங்கள் சொல்ல திருப்பூரில் 3 குச்சி ஒரு மூங்கல். ஜார்ஜ் புஷ்ஷை எச்சரிக்கிறேன்,
அப்படின்னு அங்கே இருக்கிற முதலாளியெல்லாம் பார்ப்பான். இவர் பெரிய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் போட்டிருக்கு. நேர யாரோட மோதுறது? ஜார்ஜ் புஷ். வீட்டுக்கு போனால் சோறு பொண்டாட்டி போட்டால் தான், இல்லைன்னு சோறு இருக்காது. இப்போ இந்த கதை தான் விஜய் பொறுத்த வரைக்கும். உங்கள் நேர்த்துங்கிறதுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.